அம்பேத்கர் படிக்கும் போது அவரு பெரிய ஆள் ஆகும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத்தனை கிளாஸ்ல இருக்கிற சுவாதிக்கோ ஸ்வேதாக்கோ சூர்யாக்கோ இவங்களுக்காக இதெல்லாம் அழுவணும்னா நீ மாளிகை வீட்டுல பிறந்திருக்கணும். நீ பிறந்தது மாடி வீட்டுல இருக்கிறவன் 4 சப்ஜெக்ட் படிக்கிறான் அப்படின்னா நீ எப்ப நீ திருமணத்தை பத்தி யோசிக்கணும்னா எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஓகே, உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தர போறேன். லைஃப்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சீக்ரெட். அது உனக்கு சீக்ரெட்டா கூட இருக்கலாம், இல்ல ரொம்ப காமனான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஓகே, எனக்கு அது சீக்ரெட்டா எனக்கு நான் கத்துக்கிட்டதை உனக்கு சொல்லி தரேன். இப்போ கிளாஸ்ல டீச்சர் உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட சொல்லும் போது நிறைய டைம் உன்னை கார்னர் பண்ணி உன்னை அவமானப்படுத்துற மாதிரியே உனக்கு தோணும். உன்னை கிண்டல் பண்றது, இல்ல கிளாஸ்ல உன்னை மிரட்டுறது. கிளாஸ்க்கு முன்னாடி உன்னை எப்ப திட்டிருக்காங்களா எல்லாரும் முன்னாடியும், இனிமேட்டு ஃபீல் பண்ணாத, நல்லா கேட்டுக்கோ. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நீ நினைச்சேன்னா அது அவமானமே இல்லை, உனக்கு கொடுக்குற ஸ்டார். மிஸ் திட்டுறது எதுக்குன்னா உன்னை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. உன்னை திட்டும் போதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, உன்னை பலப்படுத்துறாங்க, உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இன்னைக்கு 4 பேர் முன்னாடி அவமானப்படுறத கத்துக்கிட்ட அப்படின்னா நாளைக்கு ஃபெயிலியர்ஸை பார்த்து தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டேன். இப்போ ஒரு ஸ்கூல்ல மிஸ் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, வீட்டுல கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீ லைஃப்ல ஒரு சின்ன சின்ன தோல்விகளை அழுதுருவ, அதுல இருந்து வெளியே வரவே உடஞ்சிருவேன். ஆனா எந்த அம்மா நல்லா திட்டினாங்களோ, உன்னை அடிச்சாங்களோ, எந்த மிஸ் உங்ககிட்ட கோவப்பட்டாங்களோ அடிச்சாங்களோ, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, உன்னை பலப்படுத்துறாங்க, ஸ்ட்ராங் ஆகுறாங்க. எதுக்காக? அடுத்த கட்டத்துக்காக. லைஃப்ல நீ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு இப்ப காலேஜ் போறேன்னு வச்சுக்கேன், காலேஜ்ல 4 பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க, சீனியர் நம்மகிட்ட வாலாட்டுவானுங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. என்ன பண்ணா, இந்த திட்டிருக்காங்களா மிஸ் ஸ்கூல்லயும் வீட்லயும், இதெல்லாம் உனக்கு என்னவா இருக்கும், அனுபவமா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு தெளிவு கிடைச்சதா? அப்போ இனிமேட்டு மிஸ் திட்டினாலோ அம்மா அப்பா திட்டினாலோ வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அடிக்கடி நிறைய பேர் இந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க. என்ன சொல்றீங்க, அம்மா நான் செத்துருவோமா, நீ இந்த மாதிரி நான் எப்ப பார்த்தாலும் சொன்னா, நான் வீட்டு விட்டு போயிடுவோமா. என்னடா யாரடா மிரட்டுறீங்க? செத்தா யாருக்கு நஷ்டம்? அந்த ஒரு பாடி செத்து போயிடுது, ஒரு பையன் செத்து போயிடுறான், இல்ல பொண்ணு செத்து போயிடுது, அந்த பாடியை பார்த்து இவர் தேசத்துக்காக பாடுபட்டாருன்னு சொல்லுவாங்களா? இவன்லாம் ஒரு மனுஷன். அம்மா சொன்னதுக்கெல்லாம் ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னா, டீச்சர் திட்டினதுக்கெல்லாம் செத்துட்டான் அப்படின்னா, மார்க் குறைஞ்சதுக்கெல்லாம் செத்துட்டான் அப்படின்னா இவெல்லாம் மனுஷனே இல்லைன்னு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லணும், ஐயோ இந்த மனுஷன் நல்ல மனுஷனாச்சு செத்து போயிட்டாரு அப்படி சொன்னா நீ 70 வயசு 80 வயசு 90 வயசு இருக்க வாழ்ந்து இந்த நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் ஏதோ பண்ணணும் அர்த்தம். உங்க தாத்தாக்கு தாத்தா குடிசைல இருந்தாரு, உங்க தாத்தா குடிசைல இருந்தாரு, உங்க அப்பா குடிசைல இருந்தாரு, போனது போட்டோம். நீயும் குடிசைல இருந்த அப்படின்னா நீ தான் இருக்கிறதுலே இந்த குடும்பத்துக்கு செய்யற பெரிய துரோகம். டெக்னாலஜி வந்துச்சு, ஸ்கூல் வந்துச்சு, எல்லா சட்டம்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த இதுல நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சுக்கிட்ட முன்னேறி காட்டணும். இங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு பிச்சி வேணும், அதெல்லாம் அழுவணும்னா நீ மாளிகை வீட்டுல பிறந்திருக்கணும். நீ பிறந்தது நான் பிறந்ததெல்லாம் சாதாரண குடும்பம். இங்க பிச்சிக்காகலாம் அழக்கூடாது, வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதுக்காக அழணும், உள்ளுக்குள்ள போராடணும். அந்த அழுகு எப்படி இருக்கணும், போராட்டத்தில் கன்வெர்ட் ஆகணும். மாடி வீட்டுல இருக்கிறவன் 4 சப்ஜெக்ட் படிக்கிறான் அப்படின்னா நீ 40 சப்ஜெக்ட் படிக்க தயாரா இருக்கணும், 10 hour உட்காந்து படிக்க தயாரா இருக்கணும். அப்பதான் கஷ்டத்தை உன்னால இங்க இருந்து போக முடியும். உன் போராட்டம் உன் படிப்பு தான் உன்னை உயர்த்தும். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கஷ்டம், அந்த பையனுக்கு நல்ல பொண்ணு கஷ்டம்னு சொந்தக்காரங்களா பேசும்போது என்னன்னு பார்த்தனா இந்த பையனும் இந்த பொண்ணும் நல்லா படிச்சு முன்னேறி இருப்பாங்க. நீ ஒண்ணுமே இல்லாத ஜீரோவா இருந்து நாளைக்கு உனக்கு 0 தான் வரும். புருஷனும் பொண்டாட்டு எல்லாம் நாளைக்கு நடக்க போறதா இப்ப உனக்கு சொல்லித்தரேன். எப்ப நீ திருமணத்தை பத்தி யோசிக்கணும்னா வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு பிறகு திருமணம் உன்னை பத்தி யோசிக்க நீ யோசிக்க வேணாம். தெளிவு கிடைச்சதா இல்லையா? அப்போ படிப்பு தான் இப்ப முக்கியம். 10th முடிச்சு பாலிடெக்னிக் போலாம், 11th 12th முடிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ மெடிசனோ ஆர்மியோ ஜாயின் பண்ணலாம். தேசத்துக்காக ஏதாவது பண்ணணும். புரியுதா இல்லையா? இப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணணும், புக்கு குனிஞ்சு படிக்கும் போதெல்லாம் நான் ஒரு நாள் பெரிய ஆளாவேன், என் குடும்பத்தை குடிசையில இருந்து மேல கொண்டு வருவேன், நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன். கிளாஸ்ல இருக்கிற சுவாதிக்கோ ஸ்வேதாக்கோ சூர்யாக்கோ இவங்களுக்காக நான் படிக்கல, என் கிளாஸுக்கு 4 பசங்க என்ன கைத்தணுன்றதுக்காக படிக்கல, என் வறுமையை போக்குறதுக்காக நான் படிக்கிறேன், எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அதுக்காக நான் படிக்கிறேன். வெறியில படிக்கணும். வெறி மாதிரி படிச்சேன்னா நாளைக்கு லயன் கிங் மாதிரி வாழலாம், சிங்கம் மாதிரி வாழலாம். யாருக்கும் அடிப்படைய வேணாம், யாருக்கும் கும்பிடுற சாமின்னு சொல்ல வேணாம், யாருக்காகவும் வணங்க வேணாம். நீ 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கலாம். ஈஸிலாம் இல்ல, எல்லாரும் படிக்கிறதுலாம் ஈஸி இல்ல. ஆனா அம்பேத்கர் படிக்கும் போது அவரு பெரிய ஆள் ஆகும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத்தனை டிஃபரன்சஸ் இருந்துச்சு, தள்ளி வச்சாங்க அவரை. அவரே அவ்வளவு பெரிய மேதை ஆகிறதுக்கு ரொம்ப போராடினார், ஈஸியெல்லாம் ஆகல. அம்பேத்கர் மாதிரி எத்தனையோ அம்பேத்கர் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்காங்க. நீயும் அதுல ஒருத்தன், நீயும் அதுல ஒருத்தி. போராடி ஜெயிச்சு காட்டணும். புரியுதா இல்லையா?